ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு மனநோய் இருக்கு. என்ன மாதிரி அப்படின்னா, அவளால் தனியாக இருக்கவே முடியாது கொஞ்ச நேரம் கூட. அதாவது நாலாம் நைட்டில் தான் தனியாக இருக்க பயப்படுவேன், இவ பகல்லையே தனியாக இருக்க பயப்படுவா. ஸோ அதுக்கு டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, நீ வந்துட்டு டேட் பண்ணுமா, பாய் ஃப்ரெண்ட் உன் கூடயே இருப்பாமான்னீங்களே, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பழக ஆரம்பிக்க அதுக்கப்புறம் இது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறதுனால ஹீரோயினும் டேட் பண்ணுறா. ஆனால் அந்த பையன் ஹீரோயினை கேவலப்படுத்துறான்னு அசிங்கப்படுத்துறான்றதுனால இவ வந்துட்டு பிரேக்கப் பண்ணிட்டு இவனோட அங்கிளை டேட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள என்னெல்லாம் நடக்குது, ஹீரோவுக்கும் ஹீரோயினோட எக்ஸுக்கும் என்ன ஆகுது அப்படின்றது தான் ஸ்டோரி. ஜாலியாகவே போகும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ரொமான்டிக் ட்ராமா தான். ஸோ எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கமெண்ட்ஸ்க்கு பக்கத்தில் ஹைட் பட்டன் இருக்கும், அதையும் மறந்துடாதீங்க. உங்களோட புண்ணியத்தில் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். அதே நேரத்துக்கு என்னோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேரும் பண்ணுங்க. ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்மளோட ஹீரோயினை காட்டுறாங்க, ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. ஹீரோயினோட பேர் வந்து சு. அது மட்டும் இல்லாமல் இவனோட பேர் வந்து பெண். இவன் வந்து இவனோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக ஃபாரின் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நானும் கூட வருவேன், உனக்கே நல்லா தெரியும்ல, எனக்கு வந்துட்டு தனியாக இருக்க ரொம்ப பயமாக இருக்கும், யாருன்னா என் கூடயே இருக்கணும், நான் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டே இருந்தால் தான் ரிலாக்ஸாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன் நான் வரேன் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிரா. ஏய், உன்னால் எனக்கு எவ்வளோ அசிங்கமாகுது தெரியுமா, என் மானமே போது, எந்த நேரமும் நச்சு நச்சு நச்சுன்னு என்னை ஒட்டிக்கிட்டே திரியிற அப்படின்னு சொல்லி ஹீரோயினை திட்டுறான். இதெல்லாம் நான் டேட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சொன்னேன், அதனால என்ன பண்ணுறது, எனக்கு இப்போ ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது, உன் கூட இருக்கும் போது எனக்கு டார்ச்சராக இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கேவலமாக கலாய்க்கிறாங்க, தயவு செஞ்சு வந்துட்டு என் பின்னாடி வராத, நான் தனியாக போகணும், நான் ஒன்றும் டாக்டர் இல்லை உன்னை சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கேயே தனியாக விட்டுட்டு பயங்கர கோபமாக என் பின்னாடி வராது அப்படின்னு திட்டிட்டு போயிடுறான். அங்கேயே உட்காந்த ஹீரோயின் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறா. அவளுக்கு கை காலெல்லாம் நடுக்கம் எடுக்க ஆரம்பிச்சிடுது, ஒரு மாதிரி பயம் வந்துடுது. இப்பதான் மியாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் முன்னாடி நிற்கிறான். ஹீரோயினும் அப்படியே பொறுமையா நிமிந்து பாக்குறா. அங்கிள் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்ன ஆச்சு உனக்கு, நீ ஓகே தானே, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, எதுக்காக இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஹீரோ. ஆனால் ஹீரோயின் என்ன நினைக்கிறான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோக்கு இந்த விஷயம்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதனால வேக வேகமாக அவளோட டேப்லெட்டை எடுத்து போட பார்க்குறா. அவளுக்கு அதுக்கு கூட வந்து முடியல, ஃபுல் பதட்டத்தில் இருக்கா. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிறதுக்கு இன்னொரு ஃப்ளைட் பிடிச்சி போவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இந்த இடத்துக்கே அவன் பின்னாடி வந்திருக்கான். இவன் வந்து இந்த இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி பாய் ஃப்ரெண்ட் போயிட்டான். அதனால இவன் என்ன கேட்குறான்னா, வீட்டுக்கு திரும்பி இன்னைக்கே போயிடலாம்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்குறா. கவலைப்படாத, கண்டிப்பாக இன்னைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே பதில் சொல்கிறான். அப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் வருது, நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, அதனால இங்கே இருக்க எல்லா ஃப்ளைட்டையும் கேன்சல் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு எந்த ஃப்ளைட்டும் எடுக்க மாட்டோம், உங்கள் எல்லாருக்குமே வந்து பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் ரூம் கொடுக்குறோம், அங்கே நீங்கள் போய் இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவளால் தனியாக இருக்க முடியாது இல்லையா, அதனால ஹீரோ கிட்ட, நீங்களும் அதே ஹோட்டலில் தானே வந்து தங்குவீங்க, வேற எங்கேயும் போயிட மாட்டீங்கல்ல, தயவு செஞ்சு என் கூட வர முடியுமா அப்படின்னு கேட்குறா. இவன் என்னடா இவ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி விசித்திரமா பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவளை வந்துட்டு அவளோட ரூம்க்கு கூட்டிட்டு வந்து விட்டுறான். அவன் போகும்போது கையை பிடிச்சிக்கிட்டு, இன்னைக்கு நைட்டு நீங்க கொஞ்சம் இங்கேயே தங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்ல தப்பா சொல்லிட்டேன், ஒன்றும் இல்லை நீங்க போங்க அப்படின்னு சொல்லிடுறா. இருந்தாலும் டக்குன்னு அந்த டைமுக்கு பயங்கரமா ஒரு இடி இடிக்குதா, டக்குன்னு நம்ம ஹீரோவை ஹீரோயின் கட்டி பிடிச்சிடுறா. ஹீரோக்கு நல்லாவே தெரியும் இவனோட அண்ணன் பையனை தான் இவன் லவ் பண்றான்னு சொல்லிட்டு, என்னை கொஞ்சம் விடுறியா, நான் பக்கத்து ரூம்ல போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு மின்னல் இடி மழை அப்படின்னா பயம், கொஞ்சம் என்னோட ரூம்லயே இருக்கீங்களா இன்னைக்கு போகாம அப்படின்னு கேட்கும் போது, ஏன் நீ எதுக்காக என்ன வந்து உன்னோட ரூம்ல தங்க சொல்ற, உனக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, எங்க போனா அவன் உன்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவளுக்கு பயமாயிடுது.
இப்போதான் ஹீரோவையும் ஹீரோயினையும் சின்ன வயசுல காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்போ ஹீரோயினுக்கு 4 வயசு, நம்ம ஹீரோக்கு 8 வயசு. ஹீரோ பிறக்கும் போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்ற காரணத்துக்காக அவனை வந்து லக்கியே இல்லாத பர்சன் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்திலேயே எல்லாரும் ஒதுக்கி வைப்பாங்க. அவனோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க, நல்லது கெட்டதுல இவனை சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படியே அவன் தனியாவே இருப்பான். அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயின் குட்டி பொண்ணா வந்து இவனுக்கு ஃபர்ஸ்ட் டைமா பர்த்டே விஷ் பண்ணி ஒரு கிஃப்டையும் கொடுத்துருப்பான். அப்போ அவளோட பேர் வந்து பப்ளி அப்படின்னு சொல்லி என்னை எல்லாரும் செல்லமா கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனா உண்மையாவே இந்த குட்டி பாப்பா பப்ளியா செம்ம கியூட்டா இருக்கா. பேசிக்கிட்டே இருக்கும் போது மறுபடியும் இடி இடிக்குது, கரண்ட் வேற கட் ஆயிடுது. அவ்வளவுதான், மறுபடியும் ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா ஹீரோயின். ஐயோ இந்த பொண்ணு வேற சும்மாவே இருக்க மாட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு. அப்பதான் ஹீரோயின் வந்து உண்மையை சொல்லிடுறா. இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, என்னால தனியா இருக்க முடியாது, இருட்டுல இருக்க முடியாது, நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு, ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் இன்னைக்கு நைட்டும் உன் கூடயே தாங்குறேன், உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன், நீ உன்னோட பாய் ஃப்ரெண்டை இப்பவே பிரேக்கப் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். கவலையே படாதீங்க அங்கிள், இதை நீங்க சொல்லி பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, உண்மையாவே சொல்றேன், எனக்கு அவனை ரொம்ப வெறுப்பாயிடுச்சு, பிடிக்கவே இல்லை, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன அசிங்கப்படுத்துறான், என்ன கேவலமானவ அப்படின்னு சொல்றான். நான் வந்து இனிமே அவனை பார்க்குற மாதிரி இல்லை, அவனை பிரேக்கப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப நான் இப்பவே மெசேஜ் அனுப்பு அப்படின்னு ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு அவன் மேல கொலவெறியில இருக்கா இல்லையா, உடனே மெசேஜை போட்டு நம்ம இதோட பார்த்துக்க வேண்டாம், நான் பிரேக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டு ஹீரோக்கு அதை காட்டுறா. மழை நாள்ல தான் இடி இடிச்சுக்கிட்டே இருக்குமே, டக்கு டக்குன்னு இடி இடிக்க இடிக்க ஹீரோயின் வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. அப்ப உடனே ஹீரோ ஓப்பனா கேட்டுறான், அப்படின்னா நான் உன்னோட புது பாய் ஃப்ரெண்டா இருக்கட்டுமா அப்படின்னு கேட்கும் போது, அடப்பாவி நான் இதை கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கலையே அப்படின்னு யோசிக்கிறா. இதுக்கு மேலேயும் வந்துட்டு நம்ம கரெக்டா எல்லாத்தையும் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொய்யெல்லாம் சொல்லலை, உண்மையாதான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மென்டல் இஷ்யூ இருக்கு, என்னால தனியா இருக்கவே முடியாது, நான் யார் கூடனே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், எனக்கு பயமாயிடும், இருட்டில் நான் இருக்க மாட்டேன், நான் வந்துட்டு எல்லா கதவும் சாத்தி இருந்தா ரூம்குள்ள இருக்க மாட்டேன், எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு, அதனால உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்றா. எனக்கு செட் ஆகுமா ஆகாதான்றதை நான் தானே சொல்லணும், நல்லா யோசித்து பாரு, நீ எந்த நேரமும் என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க, என் கையே பிடிச்சிக்கிட்டு இருக்க, என் கூடியே இருக்க அப்படின்னா அது பிடிக்குமா பிடிக்காதான்றதை நான் தானே டிசைட் பண்ணணும், அந்த மாதிரி பொண்ணை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அப்படிதான் இருக்கணும், ஸோ என்ன நீ டேட் பண்ணு அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் அவளோட முடிவை இன்னும் ஹீரோக்கு சொல்லலை. அதுக்குள்ள மறுநாள் காலையிலேயே வந்துட்டு இவங்க ஊருக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே அண்ணனை போய் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறா. என்னம்மா ஆச்சு, எங்க நீ வந்துட்டு உன் பாய் ஃப்ரெண்ட் கூட தானே போறேன்னு போனேன், இப்போ என்ன பண்ற, எதுக்காக வந்துட்டு உடனே திரும்பி வந்துட்டு அப்படி இப்படின்னு கேள்வி கேட்குறான். அவ எல்லா விஷயத்தையும் சொல்றா. அவனை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இவர் கோவப்படுறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், நேற்று நைட்டு நீ எப்படி தனியா தங்குன, அப்பனா எதுனா புது பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா என்ன அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி போய் சொல்றா. மறுபடியும் வந்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு இவளோட மெசேஜை இப்போதான் பார்க்குறான். பார்த்துட்டு அடியே இப்போடி நீ இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் அனுப்பினா பயந்துக்கிட்டு நான் உடனே கால் பண்ணிடுவேன்னு நினச்சேன், என்ன கண்டிப்பாக பண்ண மாட்டேன், உனக்கெல்லாம் கொஞ்சமாவது புத்தி வரணும், பாய் ஃப்ரெண்டை தனியாகவே விடாமல் எந்த நேரம் நச்ச நச்ச நச்சன்னு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்க, எனக்குன்னு ஒரு ஃப்ரீடம் வேணாமா, எனக்குன்னு ஒரு ப்ரைவசி வேணாமா அப்படின்னு சொல்லி இவன் நினைக்கிறான். ஆனால் தங்கச்சி மேலே உயிரியே வச்சுட்டு இருக்க அண்ணங்காரன் சும்மா இருப்பானா, நேராக கிளம்பி வந்துடுறான். இதுக்கப்புறம் என்னோட தங்கச்சி பக்கமே நீ வரக்கூடாதுரா, ஆனால் அதே நேரத்துக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, என்னோட கம்பெனிலேருந்து எந்த ப்ராஜெக்டும் உன் கம்பெனிக்கு வராது, இனிமேல் நீ எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு போக வேண்டியது தான் அப்படின்னு திட்டும் போது, ஐயோ அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா, ஏதோ கோவத்தில் நடந்துருச்சு, ஏதோ போதையில் பேசிட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க, நான் எப்படியாவது அவகிட்ட மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து பிறண்டு உங்ககிட்ட கூட்டிட்டு வர சமாதானப்படுத்தி அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோக்கு மெசேஜ் அனுப்புறா. நான் வந்துட்டு உங்களுக்கு டின்னர் வாங்கி தரேன், நேற்று ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அதுக்குள்ளே எக்ஸ் வந்து மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிடறான். அம்மோ செல்லம் பட்டு தங்கம் அப்படின்னு அடிச்சு நீ எப்பயோ சேர்த்துட்டா என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிளாக் பண்ணி விட்டுறா. மறுபடியும் பின்னதான் காட்டுறாங்க. இவன் வந்து இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்ட்டி கொடுத்துட்டு இருக்கான். எதுக்காகனா இப்பதான் இவங்க அப்பா வந்து கம்பெனியோட பிரசிடென்டா இவனை ஆக்கியிருக்காரு. கரெக்டா அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து அந்த இடத்துக்குள்ள வரா. அவளை பார்த்த உடனே தெரியும்டி
நீ எல்லாமே சும்மா தான் என்கிட்ட சீனை போட்டேன்னு சொல்லிட்டு இப்போ எப்படி வந்த பத்தியா என்கிட்ட ஓடி ஓடி அப்படின்னு சொல்லி இவன் அப்படியே பந்தாவை கெத்து காமிச்சிக்கிட்டு எழுந்து போறான். என்ன என் கையை பிடிக்கணுமா, என்னை கட்டி பிடிக்கணுமா, இல்லை காலை பிடிச்சி கெஞ்சணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். பலான்னு ஒன்று கண்ணத்திலேயே விடுறான். நான் ஏன்டா உன் காலை பிடிச்சி கெஞ்ச போகிறேன், நீ தாண்டா வேணும்னா ஏன் காலை பிடிச்சி கெஞ்சணும் அப்படின்னு சொல்கிறா. இவன் ஃப்ரெண்ட்ஸ் எதிர்க்க இவனுக்கு மானமே போயிடுது. என்ன தானே பார்க்க வந்த, இப்போ எதுக்காக என்ன இப்படி பலான்னு கண்ணத்திலேயே அடிச்ச அப்படின்னு சொல்லி இவன் கோவப்படுறான். அப்பதான் அவ சொல்ற, நான் உன்னை பார்க்கவே வரலடா அப்படின்னு சொல்றா. எனக்கு நல்லாவே தெரியும் உன்னால வந்துட்டு உன் தன்மானத்தை விட்டு கொடுக்க முடியல, அதுக்காக பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா நீ என்னதான் பார்க்க வந்தன்னு தெரியும், ஒத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அவ எனக்காக வந்திருக்கா, என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து நிக்கிறான். ஹீரோவை பார்த்த உடனே எக்ஸுக்கு தலைகால் புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. ஐயே சித்தப்பா, உனக்கு அவ யாருன்னே தெரியாது, எதுக்காக இப்படி எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்க, கம்மன் இரு அப்படின்னு சொல்லும் போது, நான் தான் இவரை வர சொன்னேன், உனக்கு என்ன பிரச்சனை, நாங்க 2 பேரும் இன்னைக்கு டின்னர் டேட்டுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு நிக்கிறா. ஐயோ சித்தப்பா, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நீ வந்து சித்தப்பா மாதிரி, நீ அவ கூட சுத்தலாம் கூடாது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, உனக்கு வெக்கமா இல்லை, அறிவில்லை அப்படின்னு கேட்குறான். என்னது, நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, சான்ஸே இல்லை. அன்னைக்கு நீ வந்துட்டு என்ன நடு வழியிலேயே ஏர்போர்ட்டில் விட்டுட்டு தனியாக வந்திய, அப்போ உனக்கு தெரியலையா நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு, இப்போதான் தெரியுதா, தயவு செஞ்சு வந்துட்டு சட்டையிலேருந்து கையெடு, இல்லைன்னா உன் மான மரியாதைலாம் கெட்டு போயிடும் பார்த்துக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அங்கேருந்து ஹீரோவும் ஹீரோயினும் போயிடுறாங்க. இவன் இங்கே கண்டது கிடைச்சதெல்லாம் உதச்சிக்கிட்டு இருக்கான். இவனால ஹீரோவையும் ஹீரோயினையும் ஒன்றும் பண்ண முடியலல்ல. இவனால ஒன்றும் பண்ண முடியலன்னு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அவங்க தாத்தாக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடுறான். தாத்தானா வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட அப்பா. ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம், ஜாலியாஞ்சில. எப்பவும் அவன் வந்து அவன் ஃப்ரெண்டு எதிர்க்க என்னதான் அசிங்கப்படுத்துவான், என்னதான் ரொம்ப மட்டும் தட்டி பேசுவான். இந்த வாட்டி எனக்கு ரொம்ப ஜாலியாச்சு, அவனை அடிச்சுட்டேன் நான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நாளைக்கும் என்னோட வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் உங்க கூட வந்து இருக்கட்டுமா, எனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்கும் அப்படின்னும் போது ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக வந்துரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோக்கு வந்துட்டு அவங்க அப்பா கிட்டேருந்து கால் வருது. மறுநாள் காலையில் வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க. வீட்டுக்கும் நம்ம ஹீரோ போகிறான். போனால் வந்துட்டு பெண்ணோட அப்பா அம்மா, அதுக்கப்புறம் இவனோட அப்பா எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, பெண்ணோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் பிறந்து பல வருஷம் கழிச்சு தான் வந்து இவன் ஹீரோ பிறந்திருக்கான். ஹீரோ பிறக்கும் போதே அவங்க அம்மா வந்து டெலிவரி அப்பயே இறந்து போனதுனால இவனுக்கு வந்து கொஞ்சமும் அதிர்ஷ்டமே இல்லை. இவன் ரொம்ப பேட் லக் அப்படி இப்படின்னு இவரை பெத்த அப்பாவே வந்து ஒதுக்கி வச்சிடுறாரு. உன்னால எங்களுக்கு வந்துட்டு பேட் லக் மட்டும் இல்லை, மான மரியாதையும் போவோம். ஏன்னா நீ என்னதான் வந்து அவனை விட 4 வயசு தான் பெரியவனாக இருந்தாலும் உனக்கும் அவனுக்கும் ஒரு உறவு முறை இருக்கு. அதை எல்லாத்தையும் மறந்துட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்னடா நீ திருடிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவனோட அண்ணங்காரன் சத்தம் போடுறான். நீ பண்ணதுக்கான தண்டனை உனக்கு கிடைச்சே ஆகும், முட்டி போடு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. பார்த்தா நம்ம ஹீரோவை அடி பொழந்து எடுக்கிறாரு பெரம்பு வச்சு. அங்க நிக்கிற யாருமே வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கல. இன்னும் பார்த்தா வந்துட்டு அவங்க எல்லாரும் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹீரோ அடி வாங்குறது. ஆனா கரெக்டான நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயின் வேக வேகமா அந்த இடத்துக்கு வரா. தயவு செஞ்சு அடிக்காதீங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. அடியே, இது எங்க குடும்ப விஷயம், இதுல தலையிடாத, மரியாதையா இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி பெண் கோவப்படுறான். அதுக்கு ஹீரோயின் கடுப்பாயிடுறா. இது பாரு, என்ன வந்துட்டு நீ நடு ரோட்ல விட்டுட்டு வந்தியே, கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாத, நீ எல்லாம் ஒரு ஆம்பளைன்னு சொல்லி பேசாத, அதனால தான் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தார். நீ வந்து இதுக்கப்புறமா எனக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது சொல்லக்கூடாது, இது எல்லாமே என்னோட முடிவு தான், அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னும் போது அவங்க தாத்தா என்னடா டே பொம்பளை பிள்ளைய வழியிலேயே விட்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னதான் இருந்தாலும் அவன் வந்துட்டு உன்னை விட 4 வயசு பெரியவன், அவனுக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா வந்து ஹீரோயினை பார்த்து கேட்குறாரு. தாத்தா, அவங்க கிட்ட நான் தெரியாம தான் கேட்குறேன், ஆக்சுவலாக வந்துட்டு உங்கள் இறந்து போன பொண்டாட்டி வந்து கொஞ்சமாச்சும் வந்துட்டு யோசித்து பார்ப்பாங்களா? உங்கள் புள்ள வந்துட்டு பிறந்தப்ப அவங்க செத்துருந்தாலும் அவங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படணும் அவங்க பையன் அப்படின்னு கொஞ்சமாச்சும் யோசித்து பார்ப்பாங்களா? எதுக்காக நீங்கள் வந்துட்டு இவரை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? உங்களுக்கு அவர் மேலே பாசமே இல்லையா? பிறக்கும் போது நம்ம அம்மா இறந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த குழந்தையாவது நினைக்குமா என்ன? எதுக்காக நீங்கள் இவரை இவ்வளோ அளவு மோசமாக வந்து ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. ஹீரோக்கு கண்ணெல்லாம்
கலங்கி போயிடுது. அந்த கிழவனால எதுவுமே பேச முடியல. ஹீரோயின் வாங்க அங்கிள் நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ கூட்டிட்டு கிளம்பிடுறான். ஹீரோ வந்து அவங்களோட ஃபேமிலியில கூட வாழல, தனியாக தான் வந்துட்டு அவன் ஒரு வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை அங்கே கூட்டிட்டு வர மருந்தெல்லாம் போட்டு விடணுன்றதுக்காக. ஹீரோயினுக்கு இந்த பபுள்ஸ் விளையாடுற மிஷின் ஒன்று அங்கே இருக்கிறத பார்த்த உடனே அதை எடுத்து விளையாடிக்கிட்டு இருக்கா. இதை வந்துட்டு ஹீரோயின் ஞாபகமாக தான் இவன் வச்சிட்டு இருக்கானே, ஏன்னா ஹீரோயினோட பேரே பப்ளி தானே. ஓ மை காட், இவனுக்கு என்ன இவ்வளோ அவசரம், ஐயோ பகவானே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துக்கிட்டு இருக்கான். இவன் ஷர்ட்டை கட்டிக்கிட்டு இருக்கான். அப்பதான் வந்து மருந்து போட்டு விடுறியா அப்படின்னு சொல்றான். ஓ மருந்து போடுறதுக்கா, ஓகே ஓகே, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் யாரா இருந்தாலும் இந்த மாதிரி உங்களை அடிச்சா நீ அடியெல்லாம் வாங்கிட்டு சும்மா இருக்காத, திருப்பி கொடு அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் சரி, ஆனா எனக்கு வந்துட்டு நெஞ்சே வலிக்கிற ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னு தெரியுமா? தயவு செஞ்சு அங்கிள் அங்கிள்னு கூப்பிடாத, உனக்கும் எனக்கு 4 வயசு தான் வித்தியாசம், எதுக்காக அங்கிள் அங்கிள்னு கூப்பிடுற அப்படின்னும் போது, இல்ல என்னதான் 4 வயசு வித்தியாசமா இருந்தாலும் பெண்ணுக்கு நீ வந்துட்டு அங்கிள் தானே, உன்னை நானும் அப்படிதானே கூப்பிடணும் அப்படின்னு சொல்றா. நான் வந்துட்டு உனக்கு அங்கிளா இருக்க அண்ணனா இருக்கலாம் விரும்பல, நான் தான் வந்து உனக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்க போறேன்னு சொன்னேன்ல அப்படின்னும் போது, நான் தான் அதுக்கு இன்னும் ஒத்துக்கல அப்படின்னு சொல்றா. அப்ப எப்பதான் ஒத்துப்பேன், தயவு செஞ்சு ரொம்பலாம் லேட் பண்ணாத, என்ன சீக்கிரமாவே வந்து ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஐயோ இவன் வேற இவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கான், இவன் வேற கேட்கும் போது ரொம்ப கியூட்டா இருக்கு, உடனே ஒத்துப்போமோ அப்படின்னு இவளுக்கு குழப்பமா இருக்கு. ஆக்சுவலா முட்டி போட்டு இருந்ததுனால எனக்கு முட்டிலெல்லாம் கூட அடிபட்டிருக்கு, எனக்கு கையெல்லாம் வலிக்கிறதுனால மருந்து போட்டு விட முடியுமா அப்படின்னு போது ஹாஸ்பிட்டலுக்கு போய் நர்ஸ் போட்டு விடுவா, ரொம்ப தான் உனக்கு ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து ஓடிடுறா. சரி சரி வா, உனக்காக வந்துட்டு என்னோட ரூம்ல ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனான். என்னது கிஃப்டா? கிஃப்ட் எதுக்கு இவன் ரூம்ல வச்சிருக்கணும்? ஏதோ ஒரு பிளான் பண்ணுறான், கண்டிப்பாக எதனா வில்லங்கமாக தான் பிளான் பண்ணுவான். ஒரு வேளை நம்ம என்ன கிஃப்ட்னு கேட்கும் போது நான் தான் அந்த கிஃப்டே அப்படின்னு சொல்லிடுவானோ அப்படின்னு யோசிக்கிறா. அப்பதான் பார்த்தா ஹீரோயினுக்கு பிடிச்ச மாதிரி பிளைண்ட் பாக்ஸை எக்கச்சக்கமாக வாங்கி வச்சிருக்கான். என்ன அப்படின்னு பார்த்தா இது பிளைண்ட் பாக்ஸ்னா ஒன்றும் இல்லை, எக்கச்சக்கமான பொம்மைங்க இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே என்ன பொம்மை இருக்குது அப்படின்றது தெரியாது. அது வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்கும் போல, இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறது அவளோட ஹாபி. ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வந்துடுது, இது எல்லாத்தையும் நான் எனக்காக வந்துட்டு இந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணி வச்சிருக்க, அது மட்டும் இல்லாம உனக்கு என்னை பத்தின எல்லா விஷயமும் தெரியுது, ஒருவேளை உனக்கு என் மேல ரொம்ப நாளா கிரஷ் இருக்கா, உண்மையா சொல்லு அப்படின்னு கேக்குறா. ஹீரோ பதில் சொல்றதுக்குள்ளேயே பின் கால் பண்றான். என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கும் போது, எங்க என்னோட அங்கிள் அப்படின்னு கேட்குறான். ஆமாம் உன் அங்கிள் வீட்டில் தான் நான் இருக்கேன் போது, அங்கிள் வீட்டில் நீ இருக்கியா, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். நாங்கள் என்ன பண்ணால் உனக்கு என்ன, உங்களுக்கு தான் பிரேக்கப் ஆகிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோனை வாங்கி கட் பண்ணிடுறான். ஐயோ இவன் என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிடுவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு அப்படியே பதட்டமாகுது. சும்மா சூப்பராக வந்து விதவிதமாக 1/2 மணி நேரத்தில் குக் பண்ணி கொடுத்துட்டான் ஹீரோயினுக்கு. இவங்க 2 பேரும் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அண்ணாவும் அண்ணியும் தான். அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஆனால் அண்ணாக்கும் அண்ணிக்கும் 2 பேருக்குமே ஹீரோயின்னா உயிர். இவங்களுக்கு வந்துட்டு அவளை பார்த்தினா நிறைய கவலை, அவள் தனியாக இருந்தானா வந்து ரொம்ப பயப்படுவா, எங்கே போனா என்ன பண்ணுறான்னு தெரியலையே, எதனால இவ்வளோ நேரமாக வரல வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருக்காங்க. வீட்டுக்கு வேற ஹீரோயின் வந்துட்டு செம ஜாலியாக இருக்கா. இவங்களுக்கே என்னடா இவ தனியாலாம் இருக்க மாட்டா, இப்போதான் பிரேக்கப் வேற ஆச்சு, ஆனால் ஜாலியாக இருக்காளே, இப்போ எதனா புது பாய் ஃப்ரெண்ட் பார்த்துட்டாளா அப்படின்னு சொல்லி டவுட்டாக இருக்கு. ஆனால் அண்ணங்காரன் இனிமே என் தங்கச்சை டக்குன்னு யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன், அது யார் என்ன ஏதுன்னு விசாரிச்சு அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு அவளை டேட் பண்ணவே விடுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அண்ணி உடனே, ஆமாங்க எனக்கும் ஒரே ஒரு ஆசை தான், அவளுக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கணும், அப்படி மட்டும் கிடைச்சிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் ஹீரோயின் வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லலை அப்படின்னாலும் 2 பேருமே வந்து மெசேஜ்ல ரொமான்டிக்கா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோயின் கிளம்பிக்கிட்டு இருக்கா. வாசல்ல வந்தா பின் வந்துட்டு பொக்கேவோட நின்னுக்கிட்டு இருக்கான். இதை பாரடி தங்கம், நான் பண்ணது எல்லாம் தப்பு தான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு ஏத்துக்க, என்னால நீ இல்லாம இருக்கவே முடியாது, ஏதோ கோவத்துல தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டேன் பேசிட்டேன், ஆனா எனக்கு உயிரே நீ தாண்டி தங்கம் அப்படி இப்படின்னு கதையா விடுறான். அடிச்சு போட சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொஞ்சமும் மதிக்காம பேசிடுறா. உடனே இவனுக்கு செம காண்டாயிடுது, என்னையே நீ மரியாதை இல்லாம பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடுறான். அவ பயங்கரமா ஐயோ எம்மான்னு கத்திக்கிட்டு இருக்காளா. ஹீரோயினோட அண்ணங்காரனுக்கு அவ மேல கொல்ல பெரியும், அவன் பார்த்துட்டு சும்மா விடுவானா, வந்து போட்டு பொல காட்டுறான். அவனே இதுக்கப்புறம் என் தங்கச்சி பின்னாடி நீ வந்த கண்டிப்பா உங்க அப்பா அம்மாவுக்கு பிள்ளையே இல்லாம ஆக்கிடுவேண்டா உன்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மிதின்னு மிதிக்கிறான். ஐயோ
ஐயோ அண்ணா மன்னிச்சிருந்தா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். எப்படியோ ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அண்ணனை சமாதானப்படுத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறா. ஹீரோயின் கிட்ட பேசி வேலைக்கு ஆகல அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. நேரா ஹீரோ கிட்ட வந்துடுறான். இதை பாரு சித்தப்பா, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. அவளை வந்து லவ் பண்ணனா உனக்கு தான் தொல்லை. எந்த நேரமும் நச்சுன்னு பக்கத்துல தோல்ல ஏறிக்கிட்டு வேதாள மாதிரி டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருப்பா. ஊர்ல பாக்குற எல்லாரும் அவளை கேவலமா நினைப்பாங்க. அந்த மாதிரி பொண்டாட்டி உனக்கு எதுக்கு? தயவு செஞ்சு அவளை விட்டுடு அப்படின்னு சொல்றான். அதை கண்டுக்காத ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவன் பாட்டுட்டு ஜாலியா அவளுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன பண்றது, கருமம் காதல் பில்லி சூனியத்தை விட மோசமானது. எப்படி தனியா சிரிச்சிட்டு இருக்கான் பாரு, சொல்றதே காதல வாங்காம அப்படின்னு காண்டாயிட்டு அவனே அங்க இருந்து போயிடுறான். இங்க ஹீரோவோட அப்பா வந்துட்டு பழைய ஆல்பம்லாம் எடுத்து பாக்குறாரு. அந்த ஆல்பம்ல வந்து நம்ம ஹீரோவோட அண்ணங்கார இருக்கான், ஏன் பின்ன இருக்கான், பின்னோட அம்மா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஆனால் ஹீரோ வந்து எந்த ஃபோட்டோலையுமே இல்லை. நம்ம பிள்ளைய எந்த அளவுக்கு வந்து ஒதுக்கி வச்சுட்டோம், நம்ம கேவலமான தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்படுறாரு. ஹீரோயின் சொன்னதுக்கப்புறம் ஹீரோ ஃபோன் பண்ணி வர சொன்னார் போல. எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க, சீக்கிரம் சொல்லுங்க, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறான். நீ வாப்பா என் பக்கத்தில் உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏதாவது இருந்ததுன்னா இப்பயே சொல்லிடுங்க, என்னால் வந்துட்டு உட்காந்து பேசுறதுக்கெல்லாம் டைம் இருக்காது, நான் கிளம்புறேன், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்றா. உனக்கு சேர வேண்டிய உங்க அம்மாவோட சில பொருள்லாம் உன்கிட்ட கொடுக்கலான்னு தான் இங்க வர சொன்னேன். எங்க கூட டின்னர் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நைட்டு இங்கேயே நீ தங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் இங்க தங்கணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு எனக்கு ஒரு ரூம் இருக்கணும்ல, அந்த ரூம் இங்க இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னால ஹால்ல எல்லாம் படுத்து தூங்க முடியாது, அதுக்கு நான் என் வீட்டுக்கு போயிட்டு பெட்ரூம்ல நிம்மதியா தூங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தாத்தா அவசரமா அங்க போய் பார்த்தா இவங்க வந்துட்டு ஸ்டோர் ரூமுக்கு பதிலாக இந்த ரூமை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கால் மீதியிலேருந்து மாப்ஸ்டிக்லேருந்து எல்லாம் அங்கே உள்ளதாக இருக்கு. ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னும் போது அவன் தான் இங்கே வர்றதே இல்லையே, அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மரியாதையாக இந்த ரூமை க்ளீன் பண்ணுங்க, இது என் பையனோட ரூம், அவன் எப்போனாலும் இங்கே வருவான், இல்லை வராமல் கூட இருப்பான், ஆனால் அவனோட ரூம் அவனுக்கானது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாரு. ஹீரோயினை டின்னருக்கு வர சொல்லியிருக்கான். அதுக்காக செம்மையாக ரெடியாகி வந்துடுறான். அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு பெருசாக ஏதோ கிஃப்ட் வேற வாங்கிட்டு வந்திருக்கான். இந்த சைடு வைக்கலாமா அந்த சைடு வைக்கலாமா இப்படி கொடுக்கலாம் அப்படின்னு ஏக்கச்சக்கமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் ரொம்ப நேரம் ஆகுது, இது வரையும் ஹீரோயின் வரவே இல்லை. அங்கே இருக்கவங்களாம் ஹீரோவை பார்த்துட்டு கிண்டலே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹேண்ட்ஸமாக ரெடியாகி வந்துட்டான், ஏதோ ஒரு பொண்ணு இவனை ஏமாத்திடுச்சு போல, வரவே இல்லை அப்படின்னு சொல்லி நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை போய் திறந்தா ஹீரோயின் வந்து நிற்கிறா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, டின்னருக்கு வர சொன்னீங்க இல்லையா, அதை நான் மறந்துட்டு நான் நல்லா தூங்கிட்டேன், காலையில் 12 மணிக்கு தூங்கினேன், இன்னைக்கு காலையில தான் எழுந்தேன் அப்படின்னு சொல்றா. அடிப்பாவி அப்படின்னு பாக்குறா. ஹீரோ கியூட்டா மன்னிப்பு கேட்கறன்ற வகையில எக்கச்சக்கமா வந்து எக்ஸ்பிரஷனை கொட்டி தீக்கிறா. ஹீரோவால சமாளிக்கவே முடியலம்மா, போதுமா போதுமா அப்படின்னு சொல்லி திணறான். ஹீரோக்கு மார்னிங் என்ன சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு தெரியாததுனால எக்கச்சக்கமா வாங்கிட்டு வந்துட்டா. எல்லாத்தையும் வந்து கொடுத்து இதை டேஸ்ட் பண்ண அதை டேஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன மாதிரி டேஸ்ட் பிடிக்கும்ன்ற வகையில எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோவுக்கு வந்துட்டு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நம்மளை பற்றியும் வந்து கொஞ்சம் கவலைப்படுறதுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது. சின்ன வயசுல பெண்ணுக்கு எல்லாமே கிடைக்கும், ஆனா இவனுக்கு எதுவுமே கிடைக்காது. கேட்டா நீ பெரிய பையன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர இவனுக்கு எதையும் கொடுக்க மாட்டாங்க. இருக்கிறத திங்கு போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எழுந்து போ, நிறைய சாப்பிடாத, இப்படிதான் அவனுக்கு வந்து பதில் கிடைக்கும். ஸோ முறையா நம்ம மேல ஒருத்தவங்க அக்கறை காட்டும் போது ரொம்ப எமோஷனல் ஆயிடுவோம் இல்லையா, அதே மாதிரி ஹீரோ ரொம்ப எமோஷனல் ஆகி ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான். ஏய் அங்கிள் என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே தயவு செஞ்சு அங்கிள்னு மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து என் மூட பொறுத்து திடீர்னு அண்ணான்னு கூப்பிடுவேன், திடீர்னு டே தம்பி அப்படின்னு கூப்பிடுவேன், ரோஸ் மில்க் வாங்கி தரேன் வாடான்னு சொல்லுவேன். நான் என்னோட மூட பொறுத்து தான் சொல்லுவேன். நீ வந்து அதெல்லாம் இப்பவே என்ன இதை சொல்லாத அதை சொல்லாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா அப்படின்னு இவனையே மிரட்டிடுறா. ஹீரோவும் அப்படின்னு நாய்க்குட்டி மாதிரி ஹீரோயின் என்ன சொன்னாலும் கேட்குறான். ஹீரோயின் ஹீரோவை பார்க்கறதுக்காக மறுநாள் ஆஃபீஸ்க்கு வர. அங்கே வந்துட்டு பெண் என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை பார்த்த உடனே நீ எதுக்கிட்டு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறான். இது பாரு, என்ன நீ ஜெலஸ் ஆக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா நீ வின் பண்ணிட்ட. உண்மையாக நான் ஜெலஸ் ஆகிட்டேன், எனக்கு எங்கள் அங்கிள் மேலே செம்மையாக ஆத்திரம் வருது, கோவம் வருது. ஸோ வந்துட்டு இதை எல்லாத்தையும் இதோட ஸ்டாப் பண்ணிட்டு நீ என்கிட்ட வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்கிறான்.
சரியான பைத்தியம் அப்படின்னு ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சமும் அவனை பெருசா கண்டுக்கவே இல்லை. உடனே இவன் என்ன பண்றான்னா காண்டாயிட்டு அங்க இருக்க எல்லா பொருளையும் கவுத்து விட்டுறான். நம்ம ஹீரோ தான் ஹீரோயினுக்காக ஏக்கச்சக்கமா வாங்கி வச்சிருப்பான் இல்லையா கிஃப்ட், அது எல்லாத்தையும் தூக்கி கடாசிடுறான். இவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அட பாவி, அது எல்லாமே லிமிடெட் எடிஷன் தெரியுமா அப்படின்னு சொல்றா. இது பாரு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நம்மளை விட அவர் 4 வயசு பெரியவர். அது மட்டும் இல்லாம முறையிலையும் வந்துட்டு அவருக்கும் நமக்கும் செட் ஆகாது. நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கதெல்லாம் தப்பு. அவரை விட்டுட்டு நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வருது. பைத்தியக்கார என் பொம்மையெல்லாம் தள்ளி விட்டுட்டியடா அப்படின்னு கோவப்பட்டு இருக்கா. இப்போவும் இந்த பொம்மையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறான். இவளுக்கு வெறுப்பை தாங்க முடியல. பலார்னு ஒண்ணு கண்ணத்திலேயே விடுறா. கரெக்டா வந்து ஹீரோவும் அதே டைமுக்கு வந்துடுறான். அங்கிள் நீ வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் உடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்த உடனே குழந்தை மாதிரி போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஏற்கனவே அவகிட்ட வேற அடி வாங்கிட்டோம், எங்க இவனும் அடிச்சிருவானு சொல்லிட்டு அவன் வேகமா வெளியில ஓடிடுறான். மறுபடியும் ஹீரோயின் வந்துட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வர. அண்ணாவும் அண்ணியும் அப்படியே உட்கார்ந்த இடத்துலயே சாஞ்சி படுத்து தூங்கிடுவாங்க போல. விட்டா எதுக்காக நீ இவ்வளவு லேட்டா வர, உண்மையை சொல்ல, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா அப்படின்னு கேட்கும் போது பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, பட் ஆனா வந்துட்டு நாங்க டேட்டிங்க்கு போறோம் சும்மா அவ்வளவுதான், நான் வந்துட்டு இப்போதைக்கு அது யாருன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து போயிடுறா. இவங்க 2 பேரும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் பெண் மாதிரி ஒருத்தன் கிட்ட போய் இவ மாட்டிக்க கூடாது, நல்ல ஆளா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. மறுநாள் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பொம்மையெல்லாம் அவன் ஓடிச்சான் இல்லையா, அந்த லிமிடெட் எடிஷன், அந்த பொம்மையெல்லாம் மறுபடியும் எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கி ஹீரோயினுக்கு கிஃப்டா கொடுக்குறான். இவளோட அண்ணாவும் அண்ணியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துடுறாங்க. எங்க அவன் செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கான்ல அப்படின்னும் போது, ஏய் மரியாதையா இருந்துக்கோ, நீ என்ன மட்டும்தான் ஹேண்ட்ஸம்னு சொல்லணும், அவனெல்லாம் நீ பார்க்கவே கூடாது அப்படின்னு கோவப்படுறாரு. இந்த பெண் என்ன பண்றான்னா இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவனுமே அந்த காஃபி ஷாப்க்கு வந்துடுறான். வந்த உடனே வந்து இவங்க என்னதான் பண்றாங்க, இவங்களுக்குள்ள எவ்வளவு நெருக்கம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். இவன் எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்த மாட்டான் போல இருக்கு, இருத வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா பாத்துறாரு. பின்ன அடே நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், நீ இனிமே என் தங்கச்சி பின்னாடியே வரக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா அப்படின்னும் போது, ஐயோ அண்ணா நான் தற்செயலாக தான் வந்தேன், அவங்களெல்லாம் நான் பார்க்கவே இல்லை, இப்போ நீங்கள் சொல்லி கூட அவங்க எங்கே உட்காந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு வளர்றான். நான் பாக்ஸிங்கில் எத்தனை வாட்டி சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கே கணக்கு தெரியாது, இதுக்கு மேலேயும் நீ வந்துட்டு என் தங்கச்சை வந்து பின்னாடி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்த அப்படின்னா என்ன பண்ணுவேன்ட்டு எனக்கே தெரியாது, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டிடுறாரு. ஹீரோயின் கிட்ட நாளைக்கு நம்ம எப்போ மீட் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, நாளைக்கு எனக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்கு, ஒரு மாடல் எனக்கு டேட் கொடுத்துருக்கான், நான் வந்து அவனை ஃபோட்டோஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர், அவளுக்கு ஃபோட்டோகிராஃபினா ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் அதை முடித்த உடனே நானே உன்னை ஸ்டுடியோவில் வந்து பிக்கப் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. இதை எல்லாத்தையும் வந்துட்டு இந்த பெண் வந்து ஒட்டு கேட்டுறான். மறுநாள் அந்த மாடலும் வந்துடுறான். ஃபோட்டோ ஷூட்டும் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஓன் ஸ்டுடியோ, இவ மட்டும் தான் இங்க வேலை செய்யறா, மத்தபடி இவளுக்கு அசிஸ்டன்ட் அப்படி இப்படின்னு யாரும் கிடையாது. அப்ப இந்த மாடல் என்ன பண்றான்னா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்னு வரான். வந்து பார்த்தா பெண் வாசல்லே நின்னுக்கிட்டு இருக்கான். இவன் பெண்ணோட ஆள் தான் போல. லாக் பண்ணி சாவியை வந்து பெண் கிட்ட கொடுத்துட்றான். ரொம்ப நேரமா நம்ம ஹீரோயினால போட்டுன ரூம்குள்ள இருக்க முடியாது இல்லையா, கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆளை காணோன்னு உடனே கதவை திறந்து பாக்குறா. திறக்க முடியல, ப்ளீஸ் கதவை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டிக்கிட்டே இருக்கா. கரண்ட்டையும் கட் பண்ணிடுறா இந்த பெண்ணு. அது மட்டும் இல்லாம மொபைல்ல கூட சிக்னல் வராத மாதிரி பண்ணி விட்டுறான். இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மூளையில போய் உட்காந்துக்கிட்டு பயங்கரமா வந்துட்டு நடுங்கிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா. அந்த பயத்திலேயே ரொம்ப நேரமா ஹீரோயினை உள்ள நடுங்க விட்டுறான். அதுக்கப்புறம் தான் வரான். வந்து கூட என்ன சொல்றான் அப்படின்னா, இது பார், இப்ப கூட நான் உன்னை காப்பாத்துறேன், ஆனா இப்பவே வந்துட்டு நீ அங்கிளை வந்துட்டு பிரேக்கப் பண்ணிட்டு ஏன் கூட இருக்கணும், என்னை வந்து கட்டி பிடிக்கணும், அப்பதான் நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னும் போது ஹீரோயின் முடியவே முடியாது அப்படின்னு கீழே படுத்துட்டு இருக்கா. இன்னும் உனக்கு டீப்பா வந்துட்டு பயம்லாம் வரலன்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரம் நான் வெயிட் பண்றேன், நல்லா நீ பயந்து நல்லா நடுங்கி ஓடி வந்து என்னை கட்டி பிடிப்ப பத்தியா, அப்ப பாத்துக்கிறேன்டி உன்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் நின்னு பாத்துக்கிட்டே இருக்கான். அவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் இவன் நோட்டீஸ் பண்றான். ஹீரோயின் பார்த்தா எக்கச்சக்கமான மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருக்கா. அவ மயங்கியே விழுந்துட்டா. ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு முழிக்கிறான். ஆனா ஹீரோ தான் பிக்கப் பண்ணதுக்கு வரேன்னு சொன்னா இல்லையா, ஹீரோ கரெக்ட் டைமுக்கு வந்துடுறான். வந்த உடனே வந்து ஹீரோ பார்த்துட்டு பயந்து போயிடுறான். இவளுக்கு மட்டும் எதனா ஆச்சு, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு மிரட்டிட்டு ஹீரோயின் அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறான். ஹீரோயின் ரொம்ப நேரமா மயக்கத்துல இருக்கா.
அந்த டைமுக்குன்னு பார்த்துட்டு டாக்டர் பையன் ஒருத்தர் வராரு. அவர் தான் ஹீரோயினுக்கு 10 வருஷமா வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு போல. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ எல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட, அவ கூடயே இருந்து பாத்துக்கிற மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து அவளுக்கு தேவை, நீ அவளுக்கு தகுதியே இல்லாதவன் அப்படின்னும் போது இவன் எதுக்குடா இதெல்லாம் பேசுறான் அப்படின்னு ஹீரோக்கு கோவம் வருது. சரி, நான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன், அப்ப நீ தான் கரெக்டான பர்சன் அப்படின்னு நீயே நினைச்சுக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, ஆமா நான் வந்துட்டு அவளை டேட் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் உண்மையை சொல்லிடுறான். இவனும் ஒன் சைடா லவ் பண்றான் போல ஹீரோயினை. என்னோட வாழ்க்கையில நான் எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் எழுந்துட்டு தான் நான் நின்றுட்டு இருக்கேன், எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஹீரோயினை நான் எந்த காரணத்துக்கு கொண்டும் இழக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நீ இழக்கலனாலும் சரி, உன்கிட்ட இருந்து அவளை நான் திருடிப்பேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றான். எனக்கு என்ன ஆச்சுன்னா ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணை முழிச்சு பாக்குறான். நீ நல்லாதாம்மா இருக்க, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் வெளியில போறேன் அப்படின்னு டாக்டர் போயிடுறான். அப்பதான் ஹீரோ வந்து சொல்றான், இது எல்லாத்தையும் பெண் தான் பண்ணியிருக்கான், நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். அவன் வந்துட்டு வேணும்னே தான் இதை பண்ணான், எனக்கே அவன் நடந்துக்கிறத பார்க்கும் போது இது எல்லாமே தெரிஞ்சது, அவனோட பிளான் தான் சொல்லிட்டு அப்படின்னு ஹீரோயினும் சொல்றா. இங்க தாத்தா பின்ன போட்டு பேடல் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அம்மாவும் அப்பாவும் ஐயோ அப்பா வேணாம்ப்பா, நான் அடிக்கிறேன்ப்பா, வேணும்னா நான் அடிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கொம்ப வாங்கிட்டு டேய் சும்மாறான்னு 2 தட்டு தட்டுறாரு. அப்பதான் அந்த இடத்துக்கு ஹீரோயினும் ஹீரோவும் வராங்க. இதெல்லாம் பார்த்தவே பார்த்தாது, என்னை வந்து அவன் அந்த அளவுக்கு டீஸ் பண்ணா, நான் அவ்வளோ அளவுக்கு துடிச்சுக்கிட்டே இருந்தேன், எதிர்க்கையே நின்று பார்த்துட்டு இருந்தானே தவிர எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்றா. இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா அங்கிள், நீதான், நீ மட்டும் எங்களோட லைஃப்ல வரல அப்படின்னா கண்டிப்பா நாங்க வந்துட்டு சண்டையே போட்டு இருந்தாலும் ஒன்று சேர்ந்திருப்போம், நீ தான் வந்து எங்களை பிரிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல கோவப்பட்டு இருக்கான். பின் அடைய சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னோட அப்பாவும் அம்மாவும் குடும்பத்துக்கே வந்துட்டு நாங்க மன்னிப்பு கேட்கிறோமா, நாங்க நேர்ல வந்து காலில் கூட விழுறோம், தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை பெருசாக்காதமா அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் இருந்து டின்னர் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாரா. ஆனா வந்துட்டு ஹீரோ வந்து கேட்குற மாதிரி இல்லை, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடுறான். அவங்க அப்பா ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா ஹீரோ அதுக்கு இடம் கொடுக்க மாட்டான். ஹீரோயினும் வெளியில வந்துடுறாங்களா. வந்த உடனே ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, ஹீரோ இங்க வந்தாவே ரொம்ப மனசு கஷ்டப்படுறான், அவனை கொஞ்சமாச்சும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கிஸ் கொடுத்துட்றா. ஹீரோ ஷாக் ஆயிடுறான். அப்பனா நம்ம 2 பேரும் அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் சைலண்டா சிரிக்கிறா. மறுநாள் ஹீரோயினோட பர்த்டே பார்ட்டி நடக்குது. ஊருக்கு முன்னாடி பின் தான் வந்துட்டு பர்த்டே பார்ட்டிக்கு அட்டென்ட் பண்ணுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அங்கே ஆளை போட்டுட்டாங்க. நம்ம ஹீரோயினோட அண்ணாவோட வேலை தான் போல. நீ உள்ளே வரக்கூடாது, யார் வேணா வரலாம், ஏன் நாய் பேய் கூட வரலாம், நீ மட்டும் உள்ளே வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடியே நீயும் அண்ணங்காரனும் ரொம்ப பண்றீங்க, ஊர் உலகத்துல இல்லாத ரதி தேவதையா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போலான்னு பார்க்கும் போது ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். சித்தப்பு, இங்க ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க தான் இருப்பாங்களாம், நம்மளெல்லாம் உள்ள விட மாட்டாங்களாம், ஒன்னையும் உள்ள விட மாட்டாங்க, வா போலாம் அப்படின்னு சொல்லும் போது, அது உன்னை மட்டும் தான்டா, நீ ரொம்பலாம் யோசிக்காத, நீ போ, எனக்கு என்ட்ரி இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். அடியே ரிச் கேர்ளா, ஒயிட் கேர்ளா, கியூட் கேர்ளா, உன்னை விட சூப்பரா ஒரு பொண்ணை உடனே கல்யாணம் பண்ணல, என் பேரைய நான் மாத்திக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு காத்திட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயின் செம கியூட்டா வந்து நிக்கிறாளா. ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோக்கு செம பரவசம் ஆயிடுது. வந்த உடனே ஹீரோயினை என் கூட நீ டான்ஸ் ஆடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு டான்ஸே வரல. அப்பவும் நான் சொல்லி தரேன்னு பிடிச்சி ரைட்டு லெஃப்ட்னு அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாத்தையும் போறதுக்கிட்டு ஹீரோவும் சைலண்டா அவ கூட அவளுக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ஆனா ஃபேமிலியே வந்து எல்லாரும் ஒன்னா இருந்து கேக் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ மட்டும் தனியா போய் நின்னுறான். அவனுக்கு வந்து இது வரையில யாருமே வந்து கேக் கட் பண்ணதில்லை, செலிப்ரேட் பண்ணதில்லை, நல்லது கேட்டதில்லை, கூப்பிட்டதே இல்லை இல்லையா. அதனால நல்லதுல கூட அவன் பக்கத்துல நிக்க கூடாதுன்னு சொல்லி தனியா போயிடுறான். இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் கேட்க நேரா ஹீரோ கிட்ட கொண்டு வந்து ஹீரோக்கு ஊட்டியே விட்டுறா. அவ்வளவுதான், ஹீரோ வந்து அப்படியே மெல்ட்டே ஆயிட்டான். சரி கேட்க கொடுத்துறேன், எங்க என்னோட கிஃப்ட் அப்படின்னும் போது, கிஃப்ட் வந்து ஹோட்டல் ரூம்ல இருக்கு அப்படின்னு சொல்றான். ஏய் இதெல்லாம் உனக்கு போங்கா இல்ல, எப்ப பாரு என்ன வந்துட்டு ரூம்ல இருக்கு கிஃப்ட்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, இது கொஞ்சமும் சரியில்லை அப்படின்னு கலாய்க்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயினுக்கு பிடிச்ச மாதிரி லிமிடெட் எடிஷன் டாய் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான். பிளஸ் வந்து அவளுக்காக நெக்லஸும் வாங்கி வச்சிருக்கான். ஹீரோவை ரொம்ப ஆசையா அந்த நெக்லஸையும் ஹீரோயினுக்காக போட்டு விடுறான். மறுபடியும் இப்பதான் ஹீரோயின் வந்துட்டு ஞாபகம் வந்து ஒரு கேள்வி கேட்கிறா. உண்மையை சொல்லு, இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாவே உனக்கு என் மேல கிரஷ் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோவுமே இப்பதான் அதுக்கான பதில சொல்றான். ஆமா அப்படின்னு சொல்றான். உண்மையாவா? அப்பனா எப்போல இருந்து அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்ப எனக்கு 8 வயசு, உனக்கு 4 வயசு அப்படின்னும் போது, அட பாவி டேய், அந்த வயசுல நம்மலாம் வந்துட்டு
சொப்புசாமா தானே விளையாடிட்டு இருப்பான், ஆனா நீ வித்தியாசமா வந்துட்டு அப்பவே என்ன லவ் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லி கிஸ் கொடுத்துட்றா. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா டாக்டர் கால் பண்ணுறான். டாக்டர் கால் பண்ண உடனே ஹீரோயினும் அட்டன் பண்ணுறா. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்துட்டு ஹோட்டலுக்கு வெளியில் தான் இருக்கேன், உன்னோட பர்த்டே பார்ட்டி முடிஞ்சிடுச்சா என்ன, எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் இங்கே தான் இருக்கேன், நான் வரேன், வந்து உங்களை பார்க்குறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, ஓகே ஓகேவா போகலாம் அப்படின்னு நம்மளும் வீட்டுக்கு கிளம்பலாம், நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்துட்டு ஹீரோயினை தனியாக அனுப்பக்கூடாது டாக்டரை பார்க்கறதுக்குன்றதுக்காக இவனும் கூடியே போகிறான். ஹீரோயின் வந்துட்டான உடனே டாக்டரும் ரொம்ப அவளா அப்படியே திரும்புறாரு. பார்த்தா ஹீரோவும் கூட இருக்கான். ஹீரோவை பார்த்தவொடனே செம்ம கடுப்பாயிடலாம். எல்லாம் பார்ட்டியெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னாங்களே, நீங்கள் 2 பேரும் எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நாங்கள் ரூமில் இருந்தோம் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு அப்படியே வெறுப்பாயிடுது. ஹீரோ கிட்ட கடுப்பாக பேசுகிறான். அவள் சின்ன பொண்ணு, அவகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா, எதுக்காக அவளை ஹோட்டல் ரூம்க்கெல்லாம் நீ கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். உடனே ஹீரோக்கும் கடுப்பாயிடுது. ஆனால் ஹீரோயினை என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எதுக்காக இதெல்லாம் பேசுகிறீங்க டாக்டர், நாங்கள் 2 பேரும் வந்துட்டு எங்களோட இஷ்ட பிரகாரம் தான் வந்துட்டு நாங்கள் போகணும், யாரும் என்ன ஒன்றும் கம்பல் பண்ணியெல்லாம் கூட்டிகிட்டு போகல, நீங்கள் இப்படி பேசுறது தப்பு, இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே வந்துட்டு ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இப்போ எதுக்காக நீங்கள் வந்துட்டு லேட்டாக வந்தீங்க, ஏன் எல்லாரும் இருக்கும் போதே நீங்கள் வந்து பர்த்டே விஷ் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதுக்கும் ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இல்லை அவர் ஒரு சர்ஜரி இருக்குது, லேட்டாக வருவேன்னு ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறா. உன்னோட பர்த்டேக்காக நான் வந்து ட்ரோன் ஷோ தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அது என்னன்னு பார்த்தா கையில் ரிங்கு போடுற மாதிரி இருக்குது, கிட்டத்தட்ட வெட்டிங் மாதிரி இருக்கு, இந்த ட்ரோன் ஷோ உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இவ ரொம்ப சந்தோஷமா தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு வந்து அது டீப்பா புரியல. எங்க மேரிமி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுவானோ சொல்லி பயத்துல ஹீரோ வந்து ஐயோ எனக்கு தலை சுத்துதே, எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கே, ஐயோ என்ன பிடிங்களே, நான் கீழே விழுந்துருவேன் போல அப்படின்னு நடிக்க ஆரம்பிச்சிடறான். நானே டாக்டர் தான், கவலைப்படாதீங்க, நானே உங்களுக்கு வந்துட்டு என்னன்றதை பார்த்து டெஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ ஒன்றும் தேவையில்லை, உன்னோட டெஸ்ட்டே எனக்கு தேவையில்லை, கையிடுறா அப்படின்னு சொல்றான். செல்லம் எனக்கு டாக்டர்லாம் வேணாம், ஹாஸ்பிட்டல்லாம் போக வேணாம், ஜஸ்ட் என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு, அது மட்டும் போதும் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு கொஞ்சமா புரியுது இவன் வந்துட்டு பயங்கரமா ஜெலஸ் ஆகுறானோன்னு. சரிடா கண்ணாவா, அவ வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் நான் போறேன் அப்படின்னு கிளம்பிடுறா. டாக்டருக்கு தான் பயங்கர வெறுப்பாகுது. அட்ட பாவி எல்லாத்தையும் சொதப்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கடுப்புல இருக்காரு. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. வீட்டுக்கு வந்த பிறகு கூட டிராமாவை மட்டும் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கா. எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா, நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னும் போது, ஓ நெஞ்செல்லாம் அடைக்க தான் செய்யும், என்ன பண்றது, பொறாமையில வெந்தா அப்படின்னு சொல்றா. அப்படின்னா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். எல்லாம் தெரியும் எனக்கு, நீ எதுக்காக இப்படி ஒரு டிராமா பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறா. அந்த டாக்டருக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கோன்னு எனக்கு தோணுது, அதனாலதான் நான் இப்படி எல்லாம் பண்றேன், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஹீரோ உண்மையை சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்றானா, உனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாதா, நான் அதனாலதான் கண்டும் காணாம இருக்கேன், நீ எதுக்காக இதை தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கிற, நிறைய விஷயத்த நம்ம கண்டுக்காம விடுறதே நல்லது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினே ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோவை கிஸ் பண்ணிட்டா இல்லையா, அதனால ஹீரோயினை கிஸ் பண்றான். மறுநாள் ஹீரோ வந்து ஆபீஸ்ல இருக்கான், மீட்டிங்ல இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு அவளோட ரூம்ல இவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளால தனியா இருக்க முடியல. அவளுக்கு வந்துட்டு மறுபடியும் அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுதா. இவ மாத்திரையை போடலாம் அப்படின்னு நினைக்கிறா. இவனுக்கு இவன் ஞாபகம் வந்து மீட்டிங்கை பாதிலேயே விட்டுட்டு வேக வேகமா வந்துடுறான். தயவு செஞ்சு மாத்திரை போடாத, வேண்டாம் நான் இருக்கேன், கண்டிப்பா வந்து உன்னை விட்டு ரொம்ப நேரம்லாம் நான் எங்கேயுமே போக மாட்டேன், இனிமே தயவு செஞ்சு நீ மாத்திரை மட்டும் போடாத அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் அதுக்காக நீ எதுக்கு மீட்டிங்கை விட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறா. எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை உன்னை தவிர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். ஹீரோயினும் இனிமே நான் உன்னை பேபின்னு தான் கூப்பிடுவேன், கோவமா இருந்தேன்னா மட்டும் உன்னை அங்கிள்னு கூப்பிடுவேன், புரியுதா அப்படின்னு சொல்றா. இன்னொரு ஒரு வாட்டி கூப்பிடேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேக்குறான். இவளும் உடனே பேபி அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கா சந்தோஷம் தாங்க முடியல. ஹீரோயின் வந்து முழுசா அவனை ஏத்துக்கிட்டா அப்படின்றது புரியுது அவனுக்கு. நைட்டு ஹீரோயின் என்ன பண்றானா, அவங்க அப்பா அம்மா அண்ணா அன்னிக்கு எல்லாருக்கும் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்ன்றதுக்காக டின்னருக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அவங்க எல்லாரும் வந்து பயங்கரமா சந்தோஷமா இவனை கவனிச்சுக்கிறாங்க. அது எல்லாமே ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, புதுசாவும் இருக்கு. அப்பதான் ஹீரோயினோட அப்பா தனியா கூப்பிட்டு பேசுறாரு ஹீரோ கிட்ட. அவர் என்ன சொல்றாருன்னா, சின்ன வயசுலயே ஹீரோயினை வந்துட்டு கிட்னாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவளை மீட்டு கூட்டிட்டு வந்ததுல இருந்து அவளுக்கு இருட்டுனாலோ இல்ல தனியா இருக்கிறதுனாலோ பயங்கரமான ஒரு பயம். நாங்களுமே அவளை தனியாவே எங்கேயும் விட மாட்டோம். நானு அவங்க அண்ணா அண்ணி அவங்க அம்மானு எல்லாருமே மாறி மாறி அவ கூடயே இருந்து பாத்துக்கிட்டோம். ஆனா இப்ப அவ வளர்றா இல்லையா, அவ வளரும் போது அவளுக்கான லைஃப் அவ வாழ்ந்துதான் ஆகணும். அதனாலதான் அவளை வெளியில விடுறோம், மத்தவங்க கிட்ட பழக விடுறோம். ஏற்கனவே ஒருத்தன் வந்து அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான், காயப்படுத்திட்டான். இன்னொரு வாட்டி
மறுபடியும் அந்த விஷயம் நடக்க நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற போது ஹீரோ சொல்றான், நீங்க கவலையே படாதீங்க, அவளை நான் பாத்துக்கிறேன், எனக்கு ஃபேமிலி அப்படின்னா அது அவதான், கண்டிப்பா அவளை நல்லபடியா நான் பாத்துப்பேன், நீங்க எந்த வகையிலயும் என்ன நம்பலாம் அப்படின்னு சொல்றான். மறுபடியும் அவ கண்ணுல இருந்து கண்ணீர் வர்றதை நான் பார்த்தேன், நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு மிரட்டுறாரு. அந்த அளவுக்கு மிரட்டினவர் சடனா எழுந்து நின்று ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாரு. எனக்கு நல்லாவே தெரியும்பா, சின்ன வயசுல இருந்து நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க, எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும், நீ அது எல்லாத்தையும் கடந்து வந்துட்ட, அதனால பழைய விஷயத்திலேயே மூழ்கி இருக்காத, உனக்குன்னு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு, உனக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம் அப்படின்னு சொல்றாரா. ஹீரோக்கு அப்படியே கண்ணுல இருந்து பொலபுலன்னு தண்ணியே வந்துடுது. அங்கிள், நீங்களே நினைச்சாலும் சரி, என்னால அவளை கஷ்டப்படுத்தவே முடியாது, அவளை நல்லபடியா நான் பார்த்துப்பேன், இது என்னோட ப்ராமிஸ் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு பின்ன காட்டுறாங்க. பின் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா எவ்வளவு ஒருத்தி கூட தான் இருக்கான். இருந்தாலுமே ஹீரோயின் போட்டோவை பார்த்துக்கிட்டு நான் அவளை மிஸ் பண்றேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அவளை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு காண்டாயிடுது. ஏன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இன்னொரு பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கியா, அட போடா சரிதான் அப்படின்னு எழுந்து போயிடுறா. ஜென்னின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு கால் பண்றான். அவ யாரு அப்படின்னு பார்த்தா இவன்ல ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தா போல. இவன் தான் அவளை லவ் பண்ணல. இப்ப கால் பண்ணிட்டு நீ இன்னும் என்ன லவ் பண்றியா, அப்ப என்ன கல்யாணம் பண்ணிப்பியா, நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறான். அவளும் சரின்னு சொல்லிடுறா. உடனே ஃபர்ஸ்ட் காலா ஹீரோயினுக்கு தான் கால் பண்றான். கால் பண்ண உடனே இதை பாரு, நீ மட்டும்தான் உலகத்திலேயே பெரிய அழகின்னு மாதிரி சீனெல்லாம் போட்டுட்டு இருந்தல்ல, நம்ம படிச்ச காலேஜ்லயே காலேஜ் குயின் அவள் தான் என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தாலே, அவளை நான் என்கேஜ்மெண்ட் பண்ண போறேன், என்கேஜ்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் கெஸ்டே நீ தான், சீக்கிரமா வந்துரு அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்றான். ஐயோ பாவம் இந்த பொண்ணு, அவளை எப்படிதான் காப்பாத்துறதுன்னே தெரியல, இவன்கிட்ட மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லும் போது அவன் கடக்குறான், பைத்தியக்காரன், சரியான ஜோக்கர் அவன் அப்படின்னு சொல்றான். என்கேஜ்மெண்ட் டேவும் வந்துடுது. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோயின் மட்டும் ஃபர்ஸ்ட் வர. ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் வரேன் நீ போ அப்படின்னு சொல்லிடுறான். இவ தான் ஜெனி. இவ பாக்குறா. இப்பவும் பை ஹீரோயின் பின்னாடியே தான் போயிட்டு இருக்கான். இவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவ பின்னாடியே சுத்துறானே அப்படின்னு தோணுது. இத பாரு, இப்ப கூட நீ வேணான்னு சொன்னீங்கன்னா உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறான். அட போடா சரிதான் அப்படின்னு திட்டிடுறா. பார்த்தா டக்குன்னு ஹீரோ பக்கத்துல நின்னுறான். ஏதோ இருக்காரு இல்லையா, இவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இவரை தான் லவ் பண்றேன் அப்படின்னு எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. இந்த பெண்ணுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் ஒன்னாதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு இருக்கான் பெண். அப்போ உடனே உங்க ஆன்ட்டிக்கும் சொல்லுப்பா அப்படின்னு தாத்தா சொல்றாரு. என்னது ஆன்ட்டியா அப்படின்னு யோசிக்கிறான். ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி அப்படின்னு வாயே திறக்காம மாதிரி பேசுறான். உடனே ஹீரோயினும் சரிடா மகனே உட்காரு, நீ கவலையப்படாத, உனக்கு பெரிய மொய்க்கவரை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதுல என்னோட ஆசீர்வாதமே இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. சரி காசாவது லாபம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். பார்த்தா 250 ரூபாய் வச்சிருக்கா. அடி பாவி, 1 ரூபாய் கூட எக்ஸ்ட்ரா வைக்கலையாடி, என்னடி கஞ்ச பிசினாரி மாதிரி 250 ரூபாய் எனக்கு கொடுக்குற, வெக்கமா இல்ல, என்னை எதுக்கடி அசிங்கப்படுத்துற அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஏய் மரியாதையா பேசுறா, அவ உன்னோட ஆன்ட்டி அப்படின்னு தாத்தா திட்டுறாரு. நம்ம பெண்ணோட அப்பா ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு இருக்காரு. அங்க தனியா ஒருத்தன் பேசுறான். அவன் கிட்ட ஒரு வீடியோ இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, பல வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட வீட்டுலதான் எங்க அம்மா வேலை செஞ்சிருந்தாங்க, அப்போ ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. நீங்க அங்க ஒரு வேலைக்காரிக்கு அதிகமா காசு கொடுத்து ஹீரோவை ஒழுங்கா சாப்பிட விடாம டார்ச்சர் பண்ணது மட்டும் இல்லாம அவனை அடிச்சு கொடுமைப்படுத்தினது, அது இதுன்னு எல்லாத்தையும் எங்க அம்மா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அந்த வீடியோலாம் என்கிட்ட தான் இருக்கு. நீங்க எனக்கு 5 மில்லியன் கொடுத்தீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோலாம் டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான். நான் காசு கூட கொடுத்து தொலைஞ்சிடுறேன், ஆனா எனக்கு இந்த வீடியோ நீ டெலீட் பண்ணி ஆக்கணும், இல்லைன்னா உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். அவனுமே இது பாருங்க, எங்க அம்மா உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் இந்த காசை கேட்கறேன், இல்லைன்னா இதை கூட கேட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் டாக்டரை பார்க்கறதுக்காக வரா. என்னம்மா நீ இப்பெல்லாம் சரியாவே வர்றதில்லை அப்படின்னும் போது இப்ப நான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன், எந்த நேரமும் ஹீரோ என் கூடியே இருக்கான், நான் மாத்திரை கூட அந்த அளவுக்கு எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் கேட்கும் போது ஐயோ இவ அப்ப நம்மள பார்க்கவே மாட்டா போல அப்படின்னு டாக்டருக்கு பயமாகுது. உடனே இவன் ஒரு பிட்ட போடுறான். 10 வருஷமா நான் பேஷண்ட்டையே பார்த்து நான் பயங்கரமான ஒரு டிப்ரெஷன்ல இருக்கேன், நான் பயங்கரமான ஒரு தனிமையில இருக்கேன், எனக்கு என்ன பத்தின விஷயத்த ஷேர் பண்ண கூட யாரும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரி நடிக்கிறான். உடனே ஹீரோயின், அது எதுக்கு அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்க, இதே மாதிரி தான் நானும் இருந்தேன், எனக்கு ஹீரோ கிடைச்சா மாதிரி உங்களுக்கும் யாருன்னா கிடைப்பாங்க, அது வரைக்கும் நீங்க எதுனா கஷ்டம்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்றா. அங்க இருந்து நேரா கிளம்பி ஹீரோவை பாக்கிறதுக்கு வரா. இங்க பார்த்தா ஹீரோவுக்கு ஒரு ஸ்வெட்டர் எடுத்துட்டு வரா. இது எங்க அம்மாவே கையால பண்ணாங்க,
உனக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றா. இப்பவே போட்டு பார்த்து உங்க அம்மா கிட்ட வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு வேக வேகமா சட்டையை கழட்டுறான். அட பாவி டேய், உனக்கு கொஞ்சமும் வெக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறா. நான் எதுக்காக வெக்க பண்ணும், நீ என்ன கட்டிக்க போற பொண்டாட்டி, நீ என்னோட உடம்பு பாக்குறதுல நான் வந்துட்டு கஷ்டப்படுறதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மடியில இழுத்து உட்கார வச்சுக்கிறான். இன்னைக்கு இங்கேயே தங்கிடு என் கூடிய அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயினை கிஸ் பண்ண போறானா கரெக்டா ஹீரோயினுக்கு மொபைல்ல கால் வருது. வேற யாரும் இல்ல, டாக்டர் தான். டாக்டர் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் ஆசையை வளர்த்த நாய் செத்து போயிடுச்சு, எனக்கு பயங்கரமா டிப்ரெஷனா இருக்கு அப்படி இப்படின்னு கதை விடுறான். இவ உடனே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உடனே வரேன்னு சொல்றா. அவன் டாக் தானே செத்து போச்சு, அதுக்கு எதுக்கு அவன் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றான் அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஹீரோ. அவர் பாவம் டிப்ரெஷன்ல இருக்காரு அப்படின்னு சொல்றா. சரிம்மா, அவன் டாக்டர் தானே, நீ ஒன்றும் டாக்டர் இல்லைல்ல அப்படின்னு கோவப்படுறான். இருந்தாலும் ஹீரோயின் நான் போயே ஆவேன் அப்படின்னு நிற்கும் போது அப்ப நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். டாக்டர் அப்படின்னு ஹீரோயின் வந்த உடனே பயங்கர சந்தோஷம். பார்த்தா பின்னாடியே ஹீரோவும் வரானா. அவனை பார்த்த உடனே இவன் எதுக்குடா கூடியே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கடுப்பாயிடுறான். அப்பன்னு பார்த்து அந்த நாய்க்குட்டி வேக வேகமா உள்ள ஓடி வருது. இந்த நாய் செத்து போச்சுன்னு தானே சொல்லிட்டு அவசர அவசரமா அவளை வர சொன்னேன். இப்ப அந்த நாய் உயிரோட தானே இருக்கு, எதுக்காக நீ போய் சொன்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது அவனுக்கு பதிலே சொல்ல முடியாம சைலண்டா இருக்கான். அப்பனா நீ வந்துட்டு வேற எதையோ நினைச்சிருந்திருக்க, ஹீரோயினை தனியா வேற வைக்கணும்னு யோசிச்சிருந்திருக்க, உனக்கு நல்ல எண்ணமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோ அப்படியே அவன் நினைக்கிறதெல்லாம் போட்டு போட்டு வைக்கிறான். இவனுக்கு எப்படிடா என்னடா பண்ணி ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. ஹீரோயினும் சம கோவத்துல இருக்கா. ஹீரோயின் வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறா. இருந்தாலும் அவளுக்கு மனசு கேட்கல. ஆனா இதுக்கப்புறமா நான் உங்களை பார்க்க வரவே மாட்டேன் டாக்டர், நான் உங்களை என்னவோ நினைச்சேன், நீங்க ரொம்ப கீழ்த்தரமா நடந்துக்கிட்டீங்க, இவன் நினைச்சது எல்லாமே கரெக்ட் ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து வெறுப்பா கிளம்பி போயிடுறா. இந்த வாட்டி ஹீரோயினுக்கு போட்டோ ஷூட் பண்றதுக்கு ஆளே கிடைக்கல. அதனால நீயே மாடல் மாதிரி சும்மா ஜம்முன்னு தான் இருக்க, நல்ல கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு கொரியன் சீரீஸ்ல வர ஆளுங்க மாதிரி இருக்க, அதனால நீயே எனக்கு போஸ் கொடுன்னு சொல்லிடுறா. ஹீரோவும் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே போஸா கொடுத்து தள்ளிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்து செக்ரட்டரி அப்படியே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் இவர் முகத்துல சிரிப்பியே நான் பார்த்ததில்ல இத்தனை வருஷத்துல, இதுதான் தடவை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏண்டா நீ தான் பெத்து விட்ட பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி இந்த அளவுக்கு சிரிச்சுக்கிட்டு சீன் போட்டுக்கிட்டு இருக்க, விட்டா கொஞ்சம் ஆனந்த கண்ணீர்லாம் வருதுன்னு கண்ணு தொடைப்ப போல இருக்கே அப்படின்னு மொக்க பண்றான். பெண் வந்து நின்றுகிட்டு இருக்கிறதையே பார்க்கல செக்ரட்டரி. ஐயோயோ இவன் வேற வந்துட்டானா, போச்சு வயிற்றுச்சல் தாங்க முடியாத இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுறான். ஹீரோவோட அப்பா இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஹீரோயினை ஃபோன் பண்ணி கூப்பிடுறாரு. அதனால ஹீரோயினும் போறா. அங்க போன பிறகுதான் தெரியுது அவரோட இறுதி சடங்குக்காக இப்பவே அவர் வந்து போட்டோ எடுத்து வைக்கிறாரு. அதனால ஹீரோயினுக்கு கொஞ்சம் பதட்டத்துல கையெல்லாம் நடுங்குது. எதுக்கு அங்கிள் நீங்க என்ன எடுக்க சொன்னீங்க, இதை வச்சு வேற யாருன்னா எடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்றா. இல்லம்மா நீ தான் அழகா எடுப்ப அப்படின்னு எனக்கு தோணுச்சு, உன் மேல இருக்க நம்பிக்கையில தான் கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவரோட எண்ணம் உண்மையான எண்ணம் அது கிடையாது. ஹீரோ கூட ஒரே ஒரு போட்டோவாவது ஃபேமிலி போட்டோவா எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு, அதனாலதான் கூப்பிட்டுருக்காரு. ஹீரோக்கு பெருசா இஷ்டமே இல்லை, இருந்தாலும் தயங்கி தயங்கி வந்து ஒரு போட்டோக்கு நின்னுடுறா. நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. அந்த நேரம்னு பார்த்து இவங்க அண்ணன் கிட்ட 5 மில்லியன் கேட்டான் இல்லையா ஒருத்தன், வாங்கிட்டான். அவன் நேரா ஹீரோ கிட்ட வந்துட்டு அதே வீடியோவை காமிச்சு, இந்த வீடியோ வெளியில வந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும், அதனால நான் இதை டெலீட் பண்ணணும்னு நீங்க எனக்கு 5 மில்லியன் தரணும் அப்படின்னு கேட்கறான். கண்டிப்பா ஆளா நீ என் அண்ணன் கிட்ட தான் காமிச்சு காசு கேட்டிருப்பேன், அவனும் கொடுத்துருப்பான். நீ இன்னமும் இந்த வீடியோவை வச்சு என்னை மிரட்டலான்னு நினைக்கிற, அது நடக்கவே நடக்காது. நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ, பயப்படணும்னா அவன் தான் பயப்படணும், நான் அதில் விக்டிம்டா, நான் ஏன்டா பயப்படணும் அப்படின்னு சொல்லி மொக்க பண்ணி விட்டுறான். காசெல்லாம் கொடுக்க முடியாது, என்ன பண்றியோ பண்ணு போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ கட்டி பிடிச்சி ஒன்று அழ ஆரம்பிச்சிடறா. நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கல, உன் மேலே அன்பு செலுத்துறதுக்கு இது வரைக்கும் யாருமே இருந்தது இல்லையா, ஆனால் நீ கவலைப்படாத, உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், அந்த மொத்த அன்பையும் நான் ஒருத்தியே உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றா. உங்க அம்மா இருந்திருந்தா பாட்டு பாடி உன்னை எப்படி தூங்க வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி நானும் உன்னை தூங்க வைக்கிறேன், இன்னைக்கு நான் உன் கூடியே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை தூங்க வைக்கிறா. மறுநாள் காலையில வந்து ஹீரோ ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறான். அங்க போய் பார்த்தா வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னா, நம்ம பெண் இருக்கான் இல்லையா, அவனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பொண்ணை கூட இழுத்துட்டு வந்தானே, அந்த பொண்ணு வந்து இவங்க கொடுத்த காசு இவன் கிட்ட இருக்கிறது அது இதுன்னு எல்லாத்தையும் திருட்டிக்கிட்டு ஓடி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இவங்களோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் வேற தேவையில்லாம வித்துட்டா அவ. எங்க அப்பாவும் பிள்ளையும் வந்துட்டு தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
ஆனா வந்துட்டு நம்ம ஹீரோவோட அப்பா இவங்களை மன்னிக்கிற மாதிரி இல்ல, சம கொலை வெறியில இருக்காரு. அதனால ஹீரோ கிட்ட நீ என்ன பிளான்ல இருக்க, ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு அப்படின்னு கேட்கும் போது அவன் என்ன சொல்றான்னா, எல்லா ஷேர்ஸையும் என்கிட்ட வித்துருங்க, நான் வந்துட்டு இந்த கம்பெனியை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இன்னும் அவனோட அப்பாவும் வந்துட்டு அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல, முடியவே முடியாது, அது எப்படி நீங்க ஷேர்ஸ் எல்லாம் அவன்கிட்ட விற்பீங்க, இந்த கம்பெனில என்னோட உழைப்பும் இருக்கு, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உடனே அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இதை பாருடா, உனக்கும் சரி உன் பிள்ளைக்கும் சரி இதுல கருத்து சொல்றதுக்கு எந்த தகுதியும் இல்லை, மரியாதையா நீங்க இங்க இருந்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நெஞ்ச ஷேராவது மிஞ்சும், வீட்டில் இருக்க பங்காவது இருக்கும், அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எதனா பேசுனீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது, ஏன்னா இது எதுவும் உங்கள் தாத்தன் சொத்து கிடையாது, நான் சம்பாதிச்சது அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தன் வந்து வீடியோ போட்டுருவேன்னு பிளாக்மெயில் பண்ணான் இல்லையா, அவன் சொன்ன மாதிரி வீடியோவை போட்டுட்டான் போல. இவங்கள வந்துட்டு அந்த மீடியாக்காரங்கெல்லாம் சூழ்ந்துடுறாங்க. அப்பாவுக்கு இப்போதான் இந்த வீடியோ விஷயம்லாம் தெரியுது, அட பாவி, குழந்தையிலேருந்தே அவனை நீ கொடுமைப்படுத்திருக்கியாடா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதே நேரம் அவனை நான் பார்த்துக்காம விட்டுட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. இன்னமும் ஹீரோ உயிரோட இருந்தா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரனே என்ன பண்ணுறான்னா, ஹீரோவை கொல்றதுக்கு காசை கொடுத்து ஆளையும் ரெடி பண்ணிடுறான். அதே நேரத்துக்கு ரொம்ப மனசு வருத்தப்பட்ட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, ஹீரோவை கூப்பிடுறாரு. எங்கன்னா அவங்க அம்மாவோட சமாதிக்கு அங்கே போயிட்டு பயங்கரமாக மன்னிப்பு கேட்குறாரு. நான் வந்துட்டு எல்லா தப்பும் பண்ணிட்டேன், என் தப்பு தான் இது எல்லாமே, அது மட்டும் இல்லாமல் நீ இருந்திருந்தீங்கன்னா இவனை நல்லபடியாக வளர்த்துருப்ப, அதனாலேயே வந்து நான் உன்கிட்ட வந்ததுக்கப்புறம் உனக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியல, இப்போவே நான் வந்துட்டாலும் வந்துடுவேன் உன்கிட்ட அப்படி இப்படின்னு ஒப்பாரி வச்சிட்டு இருக்காரு. இவன் எதை பற்றியும் கவலைப்படலை, இவன் அவனுக்கு கொடுத்து ஷேரை வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கான் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. ஏன்னா இவனுக்கு கொஞ்சமாக அவங்க அப்பா மேலே பாசமே இல்லாமல் போயிடுச்சு. இத்தனை வருஷம் கடந்து நீங்கள் கேட்குற மன்னிப்பு எனக்கு எந்த வகையிலையும் உதவாது, ஏன்னா நான் பட்ட காயம்லாம் என்னை விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். நைட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா வீட்டுக்கு வரான். ஹீரோயினும் இங்கே தான் இருக்கா ஹீரோ கூட. ரெண்டு பேருமே வந்துட்டு செமையா குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஹீரோவும் ஹீரோயினும் அன்னைக்கு நைட்டு அங்கேயே ஒன்னா தங்குறாங்க. மறுநாள் ஆபீஸ்க்கு வந்து ஹீரோக்கு வந்து ஹீரோயின் ஞாபகமாவே இருக்கு. வந்த பிறகு கூட ரெண்டு பேரும் மாறி மாறி போட்டோஸா அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவை கொல்றதுக்காக ஒரு ஆளை அனுப்பினா இல்லையா அண்ணங்காரன், அவன் சரியான டம்மி பீஸா இருப்பான் போல. அவன் என்ன பண்றானா, இதை பாருங்க சார், உங்களை வந்துட்டு கொலை பண்ண சொல்லி உங்க அண்ணா எனக்கு ரொம்ப கம்மியான காசு கொடுத்தாரு, இருந்தாலும் நான் காசை வாங்கிட்டேன், வேற வழி இல்லை, உங்களுக்கு ஒண்ணுதான் ஆகணும், ஆனா நீங்க அவரை விட டபுள் மடங்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதானே, சரி ஓகே நான் உனக்கு தரேன் அப்படின்னு ஹீரோ ஒத்துக்கிறான். சரி என்ன மனுஷன், நீங்களாம் ரொம்ப நல்ல மனுஷன், அதனாலதான் நாட்டுல இன்னும் மழை பெய்யுது அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷமா போறான். பாஸ் நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோமா அப்படின்னு வடிவேல் காமெடியில வர மாதிரி பணத்தையும் கொடுத்து போலீஸுக்கும் போட்டு கொடுத்துட்றான் ஹீரோ. ஹீரோவோட வீட்டுக்கு போலீஸ் வந்தா அந்த ஆளை கூட்டிட்டு வந்துடுறாங்க. யாருடா உனக்கு காசு கொடுத்து கொள்ள சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவோட அண்ணங்காரனை கை காமிச்சு அவரை போட்டு கொடுத்துட்றாங்க. அப்பாக்கு தெரிஞ்ச உடனே மனசு தாங்கல, பல்லார்னு கண்ணத்திலே வைக்கிறாரு. நீ ஜெயிலே கடந்து செத்துடு, தயவு செஞ்சு வீட்டு பக்கம் வந்துடாத அப்படின்னு சொல்லி இவனை துரத்துறது மட்டும் இல்லாம இவன் பொண்டாட்டி பிள்ளையும் வீட்டை விட்டு அனுப்பிடுறாரு. இந்த எல்லா தப்புக்குமே நீங்க தான்ப்பா காரணம், ஏன்னா நீங்க வளர்க்கும் போது எங்க ரெண்டு பேரையுமே சரியா வளர்க்கல, யாருக்கு அதிகம் பாசம் கொடுக்கணும்னு தெரியல, யாரு மேல வெறுப்பை காட்டணும்னு தெரியல, இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். இவர் அப்படியே தலையில இடி விழுந்த மாதிரி உட்கார்ந்துடுறாரு. அதோட ஹீரோவும் ஹீரோயினும் லிவிங்லயே இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ எப்படி ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் எப்படா ப்ரப்போஸ் பண்ணுவான் அப்படின்னு ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு நாள் சடனா ஹீரோயினை பார்க்க கூட்டிட்டு போய் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, இதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல எப்பவும் நீ மட்டும்தான் இருப்ப அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்குமே அதுதானே வேணும், அதனால உடனே அவளுமே ஓகே சொல்லிடுறா. ஸோ ரெண்டு பேருமே ஹாப்பியா கிஸ் பண்றாங்க. இதோடய இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.